தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இனியா, என்ன என்ன இனியா, உங்ககிட்ட எவ்வளவு ஆசையா பேசலான்னு வந்தா இப்படி என்னன்னு கோவமா கேக்குறீங்க? ஒன்னு நோட் பண்ணீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். மேட்ச் அண்ட் மேட்ச்ங்க. சோ நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், எனக்கு ஏதாச்சும் ஸ்வீட் கொடுக்கலாமே. உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கண்ணை போய் டெஸ்ட் பண்ணுங்க. என்ன? அப்புறம் நீங்க போட்டிருக்கிறது பிங்க், நான் போட்டிருக்கிறது லாவெண்டர் கலர். பட் அதுமே பார்க்க பிங்க் மாதிரி தான் தெரியுது. பாக்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்றனால எல்லாம் ஒன்னாயிடாது இல்லைங்க. என்ன இனியா, உங்ககிட்ட எவ்வளவு ஆசையா பேசலான்னு வந்தா. ஸ்டாப் இட் வினோத், உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு. சும்மா இப்படி திரும்ப திரும்ப பின்னாடி பின்னாடி வந்து பேசிட்டே இருக்கீங்க. இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். எங்க வீட்ல இருந்து சொல்லி ப்ராப்ளம் பண்ணவும் நான் தயங்க மாட்டேன். பாத்துக்கோங்க. ஒழுங்கா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சே, காலேஜை முடிச்சமா ஒரு வேலையை வாங்கினமான்னு இல்லாம என் பின்னாடி சுத்தி எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பெனில செலக்ட் ஆகி வேலைக்கு போகணும்னு ஆசை எல்லாம் கிடையாதா? அதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுக்கவே மாட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அதுக்காக கோவப்பட்டு உங்ககிட்ட ஹார்ஷா பேசுவேன் மட்டும் நினைக்காதீங்க. எப்பவும் நான் இதே மாதிரி தான் இருப்பேன். உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன் இனியா. சோ லவ் பண்ற பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீ, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீ ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி துரத்தி துரத்தி அவளை டார்ச்சர் பண்றியே, நீலாம் சின்ன மனுஷனும் எனக்கு தெரியல. சீ, உன்கிட்ட எல்லாம் பேச கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரி இனியா, நான் இப்படிதான் இதே மாதிரிதான் இருப்பேன். நீ ஓகே சொல்ற வரையும் உன் பின்னாடி இப்படியேதான் சுத்துவேன். அது கனவுலயும் நடக்காது. நீ என் பின்னாடியே சுத்தனாலும் சரி, என்ன பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, அது என்னைக்குமே நடக்காது. எப்பயுமே என் மனசுல இருக்கிறது வேறதான். அதுல மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். உன் பின்னாடி நீ சொல்றதெல்லாம் கேட்ட அலைவன் நினைச்சிட்டு இருக்காத. இங்க பார், திரும்ப திரும்ப சொல்றேன், இது உனக்கு நல்லதில்ல. இதுக்கப்புறமும் இதே பண்ணிட்டு இருந்தீனா அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன், பாத்துக்கோ. நீ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சரி இனியா, நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் விட மாட்டேன். இனியா, மாமா, இவ்வளவு நேரம் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தா அவரை பார்த்த உடனே சிரிக்கிறான். என்ன மாமா அதிசயமா இருக்கு, இன்னைக்கு காலேஜ்க்குலாம் வந்திருக்கீங்க? உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். காலேஜ் முடிஞ்சிருச்சுல? ஆமா மாமா, இப்பதான் முடிஞ்சது. நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வரலையா, அதான் பஸ்ல வரதா இல்ல ஆட்டோ பிடிச்சு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. ஓ அப்படியா? எதுக்கு தனியா ஆட்டோலாம் பிடிச்சு வரணும்? அப்படி யாரும் வரலனா காலேஜ் பஸ்ல வந்தா போதும், வேற எப்படி வரணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதான் இந்த வழியா தானே போகணும். உனக்கும் காலேஜ் முடிஞ்சிருக்கும்னு உன்னை நானே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கிளம்பலாமா? நிஜமாவா மாமா? ஓகே, கிளம்பலாம். அப்பா, இன்னைக்கு ஜாலி தான். சரி வா கிளம்பலாம். ஆமா மாமா, இன்னைக்கு பைக்ல தானே போறோம். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறத மட்டும் நிறுத்தாத. சரி வா, கூட்டிட்டு போறேன். புச்சி மாமாடா, புச்சி மாமா தான். தேங்க் யூ. ஏய். சரி சரி சரி, போலாம். வா. ஆமா, யார் இது? இவங்கதான் மாமா, வினோத். அன்னைக்கு நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போனோமே. ஓ ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். ஆமா, நீங்க கிளம்பல, இனியா கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சார், சும்மாதான். அவங்க தனியா நின்னாங்க, அதான். ஓ, தனியா யார் நின்னாலும் அவங்க கிட்ட போய் பேசுவீங்களோ? ஆ இல்ல சார், அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகேவா? சரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். என்ன இனியா, கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. என்ன பார்த்தாலே இவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. என்கிட்ட கோவமா பேசுறான். அவனை பார்த்த உடனே மாமா மாமான்னு எப்படி பேசுறான். இவ பேசுறத பார்த்தாலே எரிச்சலா வருது. அவன் என்னன்னா என்ன கூப்பிட்டு நக்கலா பேசிட்டு போறான். ஒருவேளை அவளை நம்ம லவ் பண்றோம்னு சொன்னது அவ ஏதாச்சும் சொல்லியிருப்பாளா? சேச்சா, அப்படி ஏதாச்சும் வீட்டுல சொல்லியிருந்தா இப்படி சாஃப்டாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்களே. சரி, என்னமோ பாத்துக்கலாம். ஆனா இனியா, எனக்கு நீ மட்டும் தாண்டி.
உன்னை நான் விடவே மாட்டேன். எனக்கு உன்கிட்ட இருக்க சொத்து கண்டிப்பா வேணும். மாமா ம் நிஜமாவே உங்களுக்கு ஆபீஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? என்ன கூட்டிட்டு போகணும்னு தான் வந்தீங்களா என்ன? அப்புறம் ஆபீஸ் முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன். அப்புறம் என்ன? ஆமா ஆமா. அப்புறம் என்ன? அமைதியா வா. ஆமாம், அவன் என்ன இன்னைக்கு வந்து ஈன்னு 32 பல்லு தெரியற மாதிரி நின்னு பேசிட்டு இருக்கான். நீ ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த. என்னாச்சு? இன்னைக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா? ஆமா மாமா, சேம் டயலாக். இன்னைக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு நின்னா. நல்ல கோவம் வந்துச்சு, திட்டி விட்டுட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்தீங்களா, என் மூடே மாத்திட்டீங்க. உடனே ஹாப்பி ஆயிட்டேன். அவன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானா? ஆமா மாமா, சும்மா சும்மா வந்து நான் எங்கேயுமே தனியா நிக்கவே முடிய மாட்டேங்குது. தனியா நின்னா போதும் வந்துடுறான். எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது மாமா. சரி, நான் ஏதாச்சும் அவன்கிட்ட பேசட்டுமா? இல்ல இல்ல மாமா, இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் தானே, நானே பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ இனிமேலாம் அடிக்கடி ப்ராஜெக்ட் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெகுலராக காலேஜ் போகணுன்னு கூட இல்லை, வீட்ல இருந்து கூட பண்ணலாம் போல. அதனால கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் வருது மாமா, அதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணா போதும். ஸோ நான் பாத்துக்கிறேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் ஓகே, பட் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, கண்டிப்பா உங்ககிட்ட நான் எதுவும் மறைக்க மாட்டேன், போதுமா? ம் எனக்கு தெரியும் மாமா, நீங்க எனக்காக தான் காலேஜ்க்கு வந்தீங்கன்னு. நான் அவனை பத்தி சொன்னதுல இருந்தே நீங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கீங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்காக காலேஜ்க்கு வர்றது, இப்படி என்ன பைக்ல கூட்டிட்டு வர்றது. உங்க மனசுல நான் இருக்கேன், ஆனா வெளிய காட்ட மாட்டேன்றீங்கல்ல. இது ஒரு சான்ஸ் தான். பொசசிவ் எட்டி பாக்குது போல. எனக்கு ஹாப்பி தான்ப்பா. என்ன அமைதியா வர? ஏதாச்சும் பேசிட்டே வருவ தொணன்னு. இன்னைக்கு என்ன இவ்ளோ அமைதியா இருக்கா? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். ம் சரி சரி. கல்யாண வரம் உன்னால சேரும் அண்ணால நினைச்சாச்சு. சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது? என்ன என்ன விடு, என்ன விடு. கனவா? ச்சே, என்னது? இத்தனை நாளா இந்த மாதிரி கனவு வராம இருந்துச்சு. ஆனா திரும்பவும் நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ, கொஞ்ச நாளா அந்த ஞாபகமே இல்லாம தானே இருந்தேன். திரும்பவும் எதுக்காக இந்த மாதிரி கனவுலாம் வருது? அப்பா, ஒரு நிமிஷம் உண்மையா நடந்த மாதிரியே இருந்துச்சு. கடவுளே, திரும்பவும் அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் என் வாழ்க்கையில வரவே கூடாது. சின்ன வயசுல, அறியாத வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் அப்பா அம்மா கிட்ட இதை அப்பவே நான் சொல்லி இருக்கணும். ஆனா அப்ப என்ன ஏதுன்னு தெரியாம, மிரட்டலுக்கு பயந்து எதுவும் சொல்லாம இத்தனை நாளா மனசுக்குள்ளே வச்சு வச்சு புழுகிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா இந்த கனவு எதுவும் வராம தானே இருந்துச்சு. திடீர்னு எதுக்கு இப்ப இது மாதிரி வருது? என்னால முடியல. இத மீரா கிட்டயாச்சும் சொல்லணும். ஆனா அவகிட்ட சொன்னாலும் நீ தேவையில்லாம யோசிச்சு பயப்படுற பவின்னு சொல்லுவான். ஆனா எனக்கு ஏன் இதுல இருந்து பயம் மட்டும் போகவே மாட்டேங்குது? இல்ல, நான் பயப்படக்கூடாது. இப்போ நான் பெரிய பொண்ணாயிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த நினைச்செல்லாம் பயப்படக்கூடாது. கண்டிப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போல்டா ஹேண்டில் பண்ணுவேன், பண்ணணும். ஆமா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதே ஏதாவது வந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் முடியும். ஓகே, இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனா இந்த 250 எங்கேயோ இடிக்குதே. நானும் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நேற்று திங்ஸ் வாங்கினதை கூட கரெக்டாக மென்ஷன் பண்ணனே, அதுலேயும் எதுவும் பேலன்ஸ்லாம் இல்லை. அப்புறம் என்ன, ஏதோ டேலி ஆக மாட்டேங்குதே. ம் ம், சரி, நாளைக்கு பவிக்கிட்ட கேட்கலாம். இப்போ கண்டிப்பாக அவள் தூங்கியிருப்பான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாளைக்கு கேட்டால் ஏதாச்சும் விடுபட்டிருந்தாலும் அவள் சொல்லுவா. ஐயோ, மீரா வர இங்கதான் இருக்காங்க. இந்த சூர்யா வர கீழ இருந்து நொய்யின்னு கால் பண்ணிட்டே இருக்கான். வேண்டாண்டான்னு சொன்னா கேக்குறானா? வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி போறோம். எப்ப மாட்ட போறோமோ தெரியல. வீட்டுக்கு கூட தெரியாம போயிடலாம். இவங்க கிட்ட எப்படி சொல்லாம போறது? சொன்னா ஏதாவது நினைச்சுப்பாங்களோ?
நான் கூட இவங்க தூங்கிருப்பாங்க சொல்லாம நைஸா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். பார்த்தா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, வேற வழி இல்ல. மீரா. சார் சொல்லுங்க சார். தூங்க வந்தீங்களோ? சாரி சார். அதான் ஏதோ ஒரு ஞாபகத்துல உட்காந்து அப்படியே நான் கணக்கு தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். முடிச்சிட்டேன் சார். நீங்க படுத்துக்கோங்க. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ பெட்ல உட்காந்ததெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. அது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆ என்கிட்டயா? ம், என்ன சார் சொல்லுங்க. ம், ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, முடிச்சிட்டீங்களா? ஆ முடிச்சிட்டேன் சார். அடுத்து அடுத்து தூங்க தான் சார் போறேன். ஏதாச்சும் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க சார். நான் போய் கொண்டு வரேன். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அம், நான் நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். ம் இ- என்ன சார்? வெளியே வா. இப்ப வா. ஆஃபீஸ் எதுக்கு கிளம்புறீங்களோ? ஆனா நைட் ஷிஃப்ட்ல எதுவுமே இல்லையே சார். ஈவினிங் வரையும் தானே. அதுவும் கேஷுவல் ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க. ம், நான் கேட்க கூடாது தான். ஆனா லேட் நைட் ஆகுதுல்ல சார். அதான். ஹலோ, உங்களை இப்போ யாரும் கேட்க வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்ல, ஆம், என்ன கொஷின் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. இல்ல சார். நான் ஆமா மீரா, என்ன கொஷின் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப கூட உங்ககிட்ட இது சொல்லாம போகணும்னு எனக்கு தோணல. ஆனா நான் சொன்னா நீங்க ஏதாச்சும் நினைச்சுப்பீங்களோன்னு ஒரு பக்கம் இருக்கு. அதான் எப்படி சொல்றதுன்னு. என்ன சார்? நான் என்ன நினைக்க போறேன்? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை மீரா. நான் சொல்றேன், பட் ப்ளீஸ் வீட்டில் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் சீக்ரெட். என்ன வீட்ல தெரியாம? ஆமாங்க, இதெல்லாம் அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. தெரிஞ்சா திட்டுவாரு. அதனால தான். இவர் என்ன சொல்ல வராரு? ஒருவேளை ட்ரிங்க் இது பண்ணுவாரோ? சார் என்ன சொல்ல வரீங்க? ம், ஆனா அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் சார். பண்ணக்கூடாது. அதனால தானே வீட்ல வேண்டான்னு சொல்றாங்க. ஆ, கெடுதலா? என்னங்க சொல்றீங்க? இல்ல நீங்க இப்போ ஷோ, அவன் வேற நொய்யி நொய்யின்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். ஏங்க, நான் சொல்லிட்டு போறேன். அது வந்து கீழே விஸ்வா வந்து வெயிட் பண்றான். ஒன்றும் இல்லைங்க. எப்பவாச்சும் எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நாங்க 2 பேரும் இந்த மாதிரி நைட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு எப்பவும் ஒரு டீ கடைக்கு போவோமா, ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். அது லேட் நைட்ல அடிக்கடி பண்ணுவோமா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவன் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கான் போல. அதான் என்னை கூப்பிட்டான். நானும் வர முடியாதுடான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றான். அதான் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா? என்ன சொன்னீங்க? டீ குடிக்க போறீங்களா? ஆ, ஏங்க? ஒன்றும் இல்லை சார். போயிட்டு வாங்க. அதாங்க சொல்லிட்டு போலான்னு நின்னேன். சரிங்க, அவன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, பண்ணிட்டு தூங்குங்க, ஓகேங்களா? நாங்க போயிட்டு வந்துடுறோம். அது வீட்ல எல்லாம் தூங்கிப்பாங்க. இருந்தாலும் யாராச்சும் கேட்டாங்கன்னா ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. ரொம்ப வருஷமா இப்படி பண்ணிட்டு இருக்கோமா. அதான். சரிங்க. நீங்க போயிட்டு வாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. அப்புறம் என்னங்க, ஏதாச்சும் சொல்லணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன? வேணும்னா சொல்லுங்க. டீ கடைக்கு தான் போறேன். ஸோ ஏதாச்சும் வேணும்னா நான் வாங்கிட்டு வரேன். சார் என்ன? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நெஞ்சை பூ போல் கொய்தவளே. ஓகேங்க. டேய், வந்துட்டேன்டா. என்னடா பண்ணிட்டு இருந்த? ரூம்ல இருந்து வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? நான் எவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? டேய் விஸ்வா, முன்னாடி மாதிரினா ஓகே, நான் பாட்டு கிளம்பி வந்திருப்பேன். ஆனா அவங்களும் ரூம்ல இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லாம எப்படிடா வர முடியும்? என்னடா நினைப்பாங்க இவங்க? மீராடா. இப்ப மட்டும் மீரான்னு எப்படி பேர் வருது? என்கிட்ட சொல்றப்பயே பேர் சொல்லி சொல்லலாமே. இன்னும் அவங்க இவங்கன்னு. டேய், மேரேஜ் ஆகி உனக்கு 1 மந்த் ஆக போகுது. இன்னும் இப்படியே இருந்தா எப்படி சார்? இதுல 2 நாள்ல உங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வேறயாம். ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டினதுக்கே ஒரு யூஸும் அங்க இருக்க மாதிரி தெரியல. இதுல இன்னொரு முறை வேறயா?
டே விஸ்வா, கிண்டல் பண்ணாத. இங்க பாரு, அதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே எல்லாம் பேசி முடியுமாடா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. எடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இவ்வளவா? ம். இன்னும் வாங்க போங்க லெவல்லே இருந்தா அடுத்தடுத்து எப்படா போறது? ரொம்ப கஷ்டம்டா. சரி சரி, டைம் ஆச்சுல, வா. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடணும்ல. இங்க வந்து சாருக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? டேய், ஏன்டா நீ வேற? வந்து உட்காருவா, ரொம்ப நேரம் இங்கே இருக்கோம். போய் கொஞ்ச நேரம் கிட்ட ஏதாவது பேசலாம்னா. சரி சரி, போலாம் போலாம்.